குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3750 ரூபா சம்திங் லாஸ். ரெண்டாவது ட்ரேடில் ஒரு 10,400 பக்கம் ப்ராஃபிட் பிடிச்சி அந்த லாஸை வந்து சரி கட்டி நம்ம ஒரு 6,000 சில்லரை வந்து ப்ராஃபிட்டில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ட்ரேடு எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும். ஒரு ட்ரேடில் லாஸ் ஆனாலும் அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட்டை பிடிச்சிடணும். மார்க்கெட் சைடு வேஸாக இருக்கும்போது நீங்கள் அதிக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் 2 ட்ரேட், அதிகபட்சம் 3 ட்ரேட். லாஸை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க, ப்ராஃபிட்டை மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. சரிங்களா? இன்றைக்கி சூப்பராக ட்ரேடிங் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரேடிங்கு. சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? யாருக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேர் பார்த்து பயனடைகிறதுக்காக தான் யூடியூப்பில் வீடியோவே போடுறோம். சரிங்களா? யாருக்காவது வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி 50 தான் ட்ரேட் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 9:11. சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50 34 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 69 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு. நிஃப்டி எதில் இருக்குதுன்னு பார்க்கலாருங்க. நிஃப்டி 57 மைனஸ். அப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட். சரிங்களா? அப்போ வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். 9:18க்கு மேலே நமக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? பைக்காலில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 அட்தி மணியில் பார்த்திங்கன்னா 10,600 ரூபாய் சம்திங் இருக்குது. செல்காலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,500 ரூபா சம்திங் இருக்குது. சரிங்களா? பார்ப்போம். 9:12 இன்னொரு 3 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எவ்ரிடே க்ரீன் சார். 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் பணம் தான் சார். மற்றவங்ககிட்ட வாங்கினா அது கடன். சரிங்களா? திருப்பி கொடுக்கணும். நம்ம சம்பாதிச்சோம்னா நம்ம திருப்பி யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி எவ்ரிடே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை டெய்லி விட்ரால் பண்ணுங்கள் ப்ளீஸ். டெய்லி விட்ரால் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காக காசு சம்பாதிக்கிறீங்க? யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காகவும் தானே. ப்ராஃபிட் இன்றைக்கி ஒரு 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்குறீங்களா, ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறீங்களா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணுங்கள். அந்த பணத்தை எடுத்து உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள் சார். சரிங்களா? உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து 9:13, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். என்னோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் செயினில் வந்து இப்போ வந்து கரண்ட் 24,666 போயிட்டுருக்கு. சரிங்களா? என்னுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா 24,450 புட் சைடில் வந்து பாருங்கள். 24,450 புட் சைடு. சரிங்களா? ஸ்ட்ரைக் இப்போ வந்து பர் ஷேரோட ரேட்டு 73.45 இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா? நிஃப்டி 50ல் 24,450 எடுத்துக்குங்க. சரிங்களா? பார்க்கலாம். 9:15 ஆகலை. என்னுடைய வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்குதுன்னு அர்த்தம். 24,450 புட் சைடு எடுத்துக்குங்க. சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். சரிங்களா? 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். 74 ரூபா இப்போ 83 ரூபாய்க்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. வந்து ஒரு லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 5,800 ரூபாயில் இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் விட்டுருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், ட்ரேடிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். 83 ரூபாயிலேருந்து இப்போ 81 ரூபாய்க்கு வந்துடுச்சு. பார்ப்போம்.
78 ரூபா. இப்போது மைனஸில் போயிட்டு இருக்கக்கூடியது இப்போ ப்ளஸில் போயிட்டுருக்கு. சென்செக்ஸும் ப்ளஸில் போகுது, நிஃப்டி 50 ப்ளஸில் போகுது. இதுக்கு தான் நான் சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ட்ரி கொடுக்கலான்ட்டு. புரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட் மைனஸில் இருந்துச்சு, நிஃப்டி 50யும் உங்களுக்கு வந்து நிஃப்டியும் மைனஸில் இருந்துச்சு. இப்போ அப்படியே மார்க்கெட் ஆப்போசிட்டில் மாறி பாருங்கள். புரியுதுங்களா? ப்ளஸில் போயிட்டுருக்கு. நிஃப்டி என்ன இருக்குது, என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 84 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி 84 பாயிண்ட் மைனஸில் காட்டுது. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. தெரிஞ்சுங்களா? ப்ளஸில் போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட், ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ப்ளஸில் போகிறதுனால இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றிக்கிறேன். ஆப்ஷன் செயின் 24,550. சரிங்களா? 24,550 கால் சைடு எடுத்துக்கிறேன். 24,550 கால் சைடு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா இருக்குது. சரிங்களா? இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், எடுத்தவுடனே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் என்ட்ரி கொடுக்கணும். 24,550 கால் சைடில் சார்ட் எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? 9:18 இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகட்டும், நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9,700 ரூபாயில் இருக்குது. சரிங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ₹10,082. நாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லாட்டெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. 5 லாட்டுக்கு 50,352 ரூபா. சரிங்களா? 5 லாட்டு. அப்போது 5 லாட்டுன்னா என்னாச்சு, 75 பெருக்கல் 5 375 ஷேர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து 375 ஷேர்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். என்னோடய வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,550. சரிங்களா? அதில் வந்து கால் சைடு 24,550 கால் சைடில் ஒரு லாட் ரேட் பார்த்திங்கன்னா 9,700 ரூபாயில் இப்போ இருக்குது. நம்ம வந்து 5 லாட் எடுத்தால் கூட உங்களுக்கு 49,000 வரும். இப்போ வந்து 33, 34, 35ன்னு போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லும்போது என்ட்ரி கொடுங்க. சரியா? வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இண்டெக்ஸில் மூவ் ஆகுது, ப்ரீமியம் டிகே ஆகுது. 9 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ப்ளஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே -4 பாயிண்டில் போயிட்டுருக்கு. ப்ரீமியம் அப்படியே டிகே பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். பார்ப்போம். இப்போ அப்படியே கீழே இறங்குது மார்க்கெட்டில், அப்படியே இப்போ கீழே இறங்குது பாருங்கள். 18, 19 ரூபாயில் இறங்கிடுச்சு மைனஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 110 ரூபாய்க்கு வந்துடுச்சு. 30 ரூபா அப்படியே இறக்கிட்டான். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சென்செக்ஸு 34 ஓடிட்டுருக்கு. நிஃப்டி 50 12, 10, 8 வந்துடுச்சு. 34 பாயிண்ட் இந்த கேண்டில்லே இறக்கியிருக்கிறான். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இப்போ லாஸ் ஆகிருப்போம். என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நமக்கு எப்போ வியூ கிடைக்குதோ அப்போ தான் என்ட்ரி கொடுக்கணும். புரியுதுங்களா? எல்லா கேண்டிலையும் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும்னா சம்பாதிக்க முடியாது. நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தா போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 104 ரூபா 106 ரூபா வந்துடுச்சு. 135 ரூபாவில் இருந்தது 104 ரூபா 106 ரூபா வந்துடுச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம அப்போ என்ட்ரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். 9:20 ஆகி போச்சு. வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
18, 19 மைனஸில் போயிட்டுருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் இது மேலே ஏறுமா இறங்குமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் இங்கே க்ரீனில் கட்டுது, இங்கே ரெட்டில் கட்டுது. பார்க்கலாம். ஒரு லாட்டோட ரேட்டு 8500 ரூபா. நான் ஒரு 5 லாட்டு கொடுத்தா கூட 44,000 ரூபா. 115, 120 வந்தால் என்ட்ரி கொடுத்துருங்க. கால் சைடில் வந்து 24,550, 120 என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி கொடுத்துருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 120 என்ட்ரி கொடுத்துருக்குறீங்க. சரியா? 120 என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. பார்க்கலாம். நம்ம டார்கெட் 5 கொடுத்துருக்கோம். 5 லாட்டு 75 பெருக்கல் 5 லாட்டு 375 ரூபா. 1 ரூபா ஏறிச்சின்னா 375 ரூபா. 120 என்ட்ரி கொடுத்தோம். இப்போ 120 தான் இருக்குது. 21 கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைக் வந்து மேலே ஏறணும், சல்லுன்னு மேலே ஏறணும். 22 அப்படியே சல்லுன்னு மேலே ஏறணும். என்னுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா வரைக்கும் போகணும். சரிங்களா? 130 ரூபா வரைக்கும் ப்ளஸில் போகணும். பார்ப்போம். 118, 17 தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 110 வைங்க. சரிங்களா? டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 130. நான் ஃபஸ்ட்டு டார்கெட் தான் சொல்லியிருக்கேன் 130ன்ட்டு. மேலே போக திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் லாஸில் தான் போயிட்டுருக்கு. 18 ரூபா 19 ரூபான்னு லாஸில் தான் போயிட்டுருக்கு. 300 ரூபா 600 ரூபான்னு லாஸில் போயிட்டுருக்கோம். இப்போ 120 வந்துருச்சு. வெயிட் பண்ணி பாருங்கள். 21 மேலே ஏறணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைக் சல்லுன்னு மேலே ஏறணும். ஒரு இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் 11 பாயிண்ட்டு காட்டுறான். ஆனால் வந்து ப்ரீமியமில் ஏறல. 6 ரூபா 7 ரூபாயிலே நின்றுருக்குறான். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைக்கு சல்லுன்னு மேலே ஏறணும். இப்போ 8 ரூபா ஏறிட்டுருக்கான் பாருங்கள். 123, 24, 23, 22 பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட டார்கெட் 130. 10 ரூபா கேட்ச் பண்ணால் போதும். 3750 ரூபா கிடைக்கும். போதும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். $120 தான் இருக்குது. பார்க்கலாம். 19, 18 மைனஸில் போயிட்டுருக்கு. ப்ரீமியம் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. 18, 19 ப்ளஸில் வந்துருச்சு. திரும்ப சல்லுன்னு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கணும். 550க்கு மேலே ஏறணும். சல்லுன்னு ஏறணும். பாருங்கள். 121 120 தான் இருக்குது. நம்ம என்ன என்ட்ரி கொடுத்தோமோ அதிலே தான் இருக்குது. 21 டாப்பில் மேலே ஏறு. 21 டாப்பில் ஏறுங்க. 22 மேலே ஏறு. 22 டாப்பில் ஏறுங்க. அப்படியே படிப்படியாக ஏறி 130 வந்தால் நமக்கு போதும். 3750 ரூபா கிடைக்கும். சரிங்களா? நமக்கு வந்து ப்ராஃபிட்டை நான் மார்க்கெட் கிட்ட விட்டுறணும். லாஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 120 ரூபாவில் என்ட்ரி கொடுத்தோம். இப்போ 24 சம்திங் போயிட்டுருக்கு. 25 வந்துடுச்சு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு புல் பேக் சல்லுன்னு கொடுக்கணும். சல்லுன்னு மேலே 130க்கு மேலே போகணும். 25 போயிட்டுருக்கு. 125 ரூபாய்க்கு பக்கத்தில் போயிட்டுருக்கு. 126 வந்துடுச்சு. 27 திரும்ப 26 10 ரூபா கிடைச்சா போதுங்க. 3750 ரூபா சும்மா கிடைச்சிடாதுங்க. சரிங்களா? இருபத்தி 22 இண்டெக்ஸில் மூவிங் இருக்குது. ப்ரீமியமில் மூவிங் ரொம்ப கம்மியாக இருக்குது.
இண்டெக்ஸில் வந்து ரூ. 4 ரூ. 5 வரைக்கும் ஏறுது. ஆனால் இங்கே -1 ப்ரீமியமில் காட்டுது. வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக 130 ரூபாய்க்கு போகும். வெயிட் பண்ணுங்கள். ₹120 தான் இருக்குது இன்னமும். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். $16, $15 இது வரைக்கும் ₹5 லாஸில் போயிட்டுருக்கு. 16 20 ₹120 நம்ம வந்து 5 லாட்டு பை பண்ணியிருக்கோம். சரிங்களா, பார்க்கலாம். 130 வரைக்கும் டார்கெட்டு கன்ஃபார்மாக போகணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி கொண்டு வரோம் பார்த்தீங்களா? ப்ரீமியமே ஏற்ற விட மாட்டேங்கிறேன். இப்போ தான் ப்ரீமியம் ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது போகிறீங்க. ₹116 போயிட்டுருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 111 ரூபா. 110 ரூபா. 109 வந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. 109ன்னு வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. போதும். ₹11 லாஸ்ட்டில் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,500 புட் ஆப்ஷன். 24,500 புட் ஆப்ஷன் எடுத்துங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு வந்து ஒரு ₹3,700 லாஸு. இந்த ட்ரேடில் அதை பிடிச்சிடலாம். சரிங்களா, ₹85 வந்தால் நான் என்ட்ரி கொடுப்பேங்க. சரிங்களா, ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹6,000 போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு 9 லாட்டுன்னு வச்சுக்கிங்க. 55,000. 8 லாட்டு வச்சுக்கிங்க. 49,000. சரிங்களா, 8 லாட்டுக்கு 600 குவான்டிட்டி. ₹85 வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்துடலாம். ₹82 போயிட்டுருக்கு. ₹85 வந்தால் என்ட்ரி கொடுங்க. சரிங்களா, கன்ஃபார்மாக ₹99 வரைக்கும் போகும். ₹85 என்ட்ரி ஆகிடுச்சு. ₹85 என்ட்ரி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் தெரியும். 84, 85 வந்துடுச்சு. என்ட்ரி ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, காலையில் வந்து நமக்கு ₹3,250 லாஸு. 2வது என்ட்ரி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, 2வது என்ட்ரி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ₹83 இருக்குது. 24,500 புட் ஆப்ஷன். 85 82 82 83 வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி கொடுத்துருக்குறோம். நம்ம புட் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். 82 85 என்ட்ரி கொடுத்துருக்குறோம். 83 84 ₹84 போயிட்டுருக்கு. 85 86 87 88 89 மேலே பாருங்கள் 90 85க்கு என்ட்ரி கொடுத்தோம். 91 வரைக்கும் வந்திருக்கு. பார்க்கலாம். 89
90, 91, 92. நம்மளுடைய டார்கெட் 99ங்க. சரிங்களா? 600 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். 99 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 99 வரைக்கும் ஏறும். 90 வந்திருக்கு. 92, 92, 92, 92, 91, 99 வரைக்கும் கன்ஃபார்மாக ஏறுங்க. வெயிட் பண்ணுங்கள். 92, 90, 91, 92, 93, 85 என்ட்ரி கொடுத்தோம். இது வரைக்கும் 93, 94 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 99 ரூபா வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். 95, 96, 95, 96, 96, 97, 94, 93. வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக 99 வரைக்கும் போகுங்க. 95, 95, 97, 96, 97, 98, 98, 99. வெயிட் பண்ணுங்கள். 100, 100, 100, 100, 100. வெயிட் பண்ணுங்கள். 100, 102. வெயிட் பண்ணுங்கள். சொல்லும்போது எக்ஸிட் கொடுங்க. 104, 105, 85 பிடிச்சோம். 95, 105 வந்துருச்சு. 110 வரைக்கும் டார்கெட்டுங்க. 107, 108, 108, 108, 108, 107, 106, 105, 104, 104, 104, 102. எக்ஸிட் ஆகிடுங்க. 102க்கு எக்ஸிட் ஆகிடுங்க. 102க்கு எக்ஸிட் ஆகிடுங்க. போதும் 100ல் எக்ஸிட் ஆனாலும் பரவாயில்ல. 102க்கு எக்ஸிட் ஆகிடுங்க. போதும். பிடிச்சிட்டாங்களா? போதுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் 103 ரூபா போயிட்டுருக்கு. நாம் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா 85 ரூபாயில் வாங்கினோம். 85 மைனஸ் 102ன்னு வைங்க. 17 ரூபா ப்ராஃபிட்டு. சரிங்களா? நாம் எடுத்தது 600 குவான்டிட்டி பெருக்கல் 17, 10,200 ரூபா ப்ராஃபிட்டு. சரிங்களா? அதில் மைனஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 3,750 ரூபா ஃபஸ்ட்டு ட்ரேடில் லாஸு. 6,450 ரூபா ப்ராஃபிட்டு. போதுங்க. நம்ம ட்ரேடிங் முடிச்சாச்சு. ஒரு ட்ரேடில் லாஸை வந்து நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கிங்க. ப்ராஃபிட்டை மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாளும் க்ரீனில் இருக்கலாம். சரிங்களா? சரிங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.